Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaya's kitchen. Bombay Biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே கிளியரா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. Sumaya's kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கணும். மட்டன் சேர்த்து நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பீஸா பட்டை சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 2 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை ப்ளம்ஸ் 2 சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொரு சைடு தண்ணி வச்சு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முழு மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரைஸ் வெந்துருச்சு, அதை வடிச்சுக்கலாம். மட்டனும் வெந்துருச்சு. உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கணும். குக்கர்லேருந்து சட்டியில் மசாலாவை மாற்றிக்கணும். 1/2 பீஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பாதி ரைஸை சேர்த்துக்கணும். மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க சேர்த்துக்கணும். அதே ப்ராசஸ் தான், ரைஸை சேர்த்து மல்லி புதினா, நெய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடணும். 20 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாம்பே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.